அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ராஜு எம். நான் உங்களோட ராஜு முருகன் பேசுகிறேன். என்னோடய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா கல்வி சம்மந்தமாக பல்வேறு வகையான காணொலிகளை பதிவிட்டு வருகிறேன். அது தவிர மேலும் விவசாயம் சார்ந்த சில வீடியோக்கள், அறிஞர்கள், தலை சிறந்த தலைவர்கள் போன்றவர்களின் வீடியோவும் போட்டு வருகிறேன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகவும் இயற்கையான முறையில் அதாவது ப்ரஷ் பண்ணுவாங்க இல்லையா, பல் தொழுகிறாங்க இல்லையா, அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நாம் பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். என்ன பழமொழினா, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலு ரெண்டும் சொல்லுக்குருதி. அதாவது இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆலமரத்தில் இருந்து வரும் விழுதுகளில் பல் துளக்கினாலும், மேலும் வேலமரம் என சொல்லக்கூடிய அந்த மரத்தில் பல் துளக்கினாலும் பல்லுக்கு மிகவும் உறுதி என்று இந்த பழமொழி விளக்குகிறது. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது மேலும் நாலும் ரெண்டு சொல்லுக்குருதி அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாலடியார் 4 அடிகளை கொண்டது, 2 அடிகளை கொண்டது. நாலும் ரெண்டு பார்த்தீங்கன்னாக்கா 2 அடிகள் பார்த்தீங்கன்னா திருக்குறள். அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சொல்லுக்கு உறுதின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆலமரத்தில் இருந்து விழுது பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்து பல் விளக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்னோடய யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் சேனல் பார்க்குறீங்கன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீட்டுக்கு பக்கத்தில் இதுதான் என்னோடய வீடு. ஆக்சுவலாக தெரியுதுங்களா, என்னோடய வீடு அதுதான். என்னோடய வீட்டுக்கு பக்கத்துலேயே சுமார் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 மீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பனந்தோப்பு இருக்குது, அப்படியே மாந்தோப்பு இருக்குது. அது மேலே பார்த்தீங்கன்னா ஆலமரம் இருக்குது. தெரிஞ்சு பார்த்தீங்களா ஆலமரம்? இந்த ஆலமரத்துக்கிட்ட தான் போய் நான் பார்த்துட்டு விழுதை எப்படி கட் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா பல் விளக்கலாம் அப்படின்னு சொல்கிறத பற்றி பார்ப்போம். விழுதுகளெல்லாம் எப்படி இருக்குது அந்த மரத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பசுமையான நெல் பயிர்கள் வளர்ந்து நிற்கிறத பார்க்கலாம். மேலே பார்த்திங்கன்னா இயற்கையான காடு, இந்த பசுமையான தோற்றங்கள் எல்லாம் இருக்குங்க. பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தினாக்கா அந்த ஆலமரத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டு இருக்கிறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கையான முறையில் இந்த ஆலமரத்தோட விழுதுகளை வச்சு பல் வேலைக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வித்தியாசம் தெரியும். நானும் பார்த்தீங்கன்னா விலகின்னு இருக்கேன். அதோட வித்தியாசம் கரெக்டாக தெரியுது. என்ன சொல்கிறது, நம்ம தமிழ் முன்னோர்கள் எதையும் தெரியாமல் சொல்லலை. பழமொழிகள் எல்லாமே அவங்க பார்த்தீங்கன்னா ஆண்டு அனுபவித்து அதன் பிறகு தான் பழமொழியை சொல்லிட்டு வராங்க. அந்த பழமொழியை மேலே இன்னொரு முறை சொல்கிறேன். என்னென்னாக்கா, ஆலம் வேலும் பல்லுக்குருதி, நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி. ஓகேங்களா? பாருங்கள், இந்த இயற்கையும் சேர்ந்து பாருங்கள். அப்படியே இயற்கையான முறையில் இருக்கிற அந்த ஆலம் விழுதையும் பார்க்கலாம். பாருங்கள், இது பார்த்திங்கன்னா மாட்டு தீவனத்துக்கோசம் வரைச்சிக்கிறாங்க, கம்பு செய்து. ஓகேங்களா? பாருங்கள், அந்த தோப்புக்குள்ளார என்ட்ரி ஆகிறோம். மாந்தோப்புக்குள்ளார ஒரு இயற்கையான சூழல், மிகவும் காற்றோட்டமாக, எந்த ஒரு மாசும் இல்லாமல் பொல்யூஷனும் இல்லாமல் இருக்குது. இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நாங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இயற்கையான இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்பொழுது பார்த்திங்கனாக்கா ஆலமரத்துக்கு மேலே இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், பனை விதைகள் இருக்குது. இந்த பனை விதைகள் பார்த்திங்கனாக்கா இது பார்த்திங்கன்னா ஒரு பனை ஓட்டை எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதெல்லாமே பார்த்திங்கனாக்கா பனை விதைகள் தான். இதில் தான் பனஞ்செடி வருது. இதை பார்த்திங்கன்னா மண்ணுக்கடியில் போட்டால் பனங்கிழங்குகளும் வரும். ஓகேங்களா? சரி, ஓகே வாங்க. தெரியுதுங்களா, ஆலம் விழுது தெரியுதுங்களா? பாருங்கள், ஆலமரத்தில் சுற்றியும் பார்த்திங்கன்னா விழுதுகள் இருக்கும். ஓகேவா? இந்த ஆலமரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம் அதுக்கு மேலே இருந்து தான் சொல்லுறாங்க எங்களோட முன்னோர்கள். இந்த மாந்தோப்பே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சுமார் ஒரு 100 வருட கணக்கால் இந்த மாந்தோப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆலமரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு வகையான விழுதுகள் தொங்கி நிற்கும். பாருங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா இளம் தளிர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசாக இருக்கும். அதை மேலே போக 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 பெருசாக இருக்கும். பாருங்கள், தெரியுதுங்களா? இதான் பார்த்தீங்கன்னா ஆலம் விழுதோட துளிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதான் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் இது பார்த்தீங்கன்னா நல்லா முதிர்ச்சி அடையும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பல்லுக்குச்சி உடைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இங்கே ஆலம் விழுதுகளை பற்றி பார்ப்போம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் துளிர்னு சொல்லுவாங்க, சின்னசாக இருக்கும். அது அப்படியே மேலே போக போக பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த முடிச்சு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துல
நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை உடச்சிருக்காங்க. இந்த பல் விளக்குறதுக்கோசம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா உடச்சிருக்கிறதால அந்த முடிச்சு அப்படியே தருது. ஓகே பார்த்தீங்களா? அதாவது இந்த விழுதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து தான் பல் விளக்குவாங்க. ஓகேங்களா? நான் வீடியோவோட கடைசியில் வந்து சொல்கிறேன் அது எப்படி கட் பண்ணணும், அப்படியே கட் பண்ணி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சுத்தூர், இந்த மரத்தை சுத்தூர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் ஒரு பழமையான மரம் பாருங்கள். அப்படியே விழுதுகளெல்லாம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆழ விழுதில் தான் பல் விளக்குறாங்க பாருங்கள். இயற்கையான முறையில் வந்து பல் விளக்குறாங்க. அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்க, ஆழம் வேலும் பல்லுக்குருதி ஆழம் ரெண்டும் சொல்லுக்குருதின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மழைக்காலம் என்பதால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா துளிர் விட்டுருக்கு. இங்கே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது சொல்லிட்டு அதோட துளிர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா. ஓகேங்களா? இது பாருங்கள் மிகவும் மண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் அடியில் கிட்ட வந்துருக்கு பார்த்தீங்களா? ஓகே, இதான் வந்து ஒரு பழமையான ஆலமரம். இந்த ஆலமரத்துலேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விழுதை கட் பண்ணி எடுக்க போகிறோம் பல் விளக்குறதுக்கோசம். ஓகேங்களா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 குச்சியில் நான் இந்த குச்சி எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஒன்றும் கிடையாது, அப்படியே இதை பிடிச்சி அப்படியே அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இப்படி உடைச்சாவே வந்து பார்த்தா வந்துடும். இங்கே பாருங்கள் இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் பல் விளக்க போகிற ஆழம் விழுது. ஓகேங்களா? இதுதான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நுனி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாலே வந்து பார்த்தீங்கன்னா கடித்து துப்பிடுவேன். இப்போ பாருங்க கடித்து துப்பிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள் கடித்து துப்பிட்டு நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேலே இருக்கிற இதெல்லாம் எடுத்துடணும். மேலே இருக்கிற இதெல்லாம் எடுத்துட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளையாக இருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து பல் விளக்கணும். பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முழுமையாக கடிச்சு எடுத்துருக்கேன். தோலை வந்து எடுக்கிறேன் நான், சுத்தூர் இருக்கிற தோலை வந்து எடுத்துடுறேன் நான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் அதை சுத்தூர் தோலை எடுத்துட்டேன். இப்போ மேலே வர இதை வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சு கொஞ்சம் வெந்துட்டு ஒரு ப்ரஷ் மாதிரி பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஒரு ப்ரஷ் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமா பல் விளக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ விழுது பல் விளக்கிறதுக்கு ஏற்றுறது. இன்னொரு முறை அந்த பழமொழியை சொல்லி இந்த வீடியோவை முடிச்சிருக்கேன். ஆளும் மேலும் பல்லுக்குருதி, நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி. ஓகேங்களா? அனைவரும் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.